ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இப்பதான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச எதுவுமே இப்போதைக்கு நடக்க போறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமுதா தான். இந்த அமுதா இருந்துகிட்டு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மாயா கூட சேர்ந்து பண்ணி அந்த இனியாவை ஒழிச்சு கட்டிடணும். அவளுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நம்ம நினைச்சது நடக்கணும். நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துடணும். நல்லா 4 வேளை தின்னுட்டு நல்லா தூங்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதை ஏமாத்துறதுக்கு நம்ம என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருந்தா இவ ஒரே செகண்ட் நம்மளை விட்டு விட்டு அமைச்சிட்டாலே, இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாயா கூட சேர்ந்துட்டு இவ பண்ணாத வேலை இல்லை, பண்ணாத அட்டுரை இல்லை, அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் விக்ரமும் நம்ம இனியாவும் சேர்ந்துட்டு அது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாயாவை ஒழிச்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அது எப்படின்னா, அவனுடைய அழியாளு அந்த சிவனாண்டி இருந்துகிட்டு எப்படியாவது அவங்ககிட்ட உண்மையை வாங்கணும்ட்டு என்னென்னவோ பிளான் பண்றாங்க விக்ரமும் இனியாவும். ஆனா அவன் வாயிலிருந்து உண்மை வர்றவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன், ஆனா சும்மா விடுவாங்களா? நம்ம இனியா அவங்களுடைய பில்டர்ஸர் மூலையை வச்சுக்கிட்டு என்னென்ன ஐடியா பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரே ஒரு சென்டிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபும் அவங்களுடைய பசங்க தான். அந்த சென்டிமெண்ட்டை மட்டும் நம்ம டச் பண்ணிட்டோம் அவ்வளவுதாங்க, அவங்க எல்லாத்தையும் கக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்குல்ல, என்ன தோக்கடிக்கணும்னா என் ஒய்ஃபான உன்னையா ஏதாச்சும் பண்ணா உடனே நான் சென்டிமெண்ட்ல உருகிருவேன்ல, அப்படி சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரொமான்ஸ் அப் பண்ணிருங்க. அட கண்ணு முச்சோனுங்களே, முதல்ல இனியாவை யாரா கடந்து கண்டுபிடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க தலையிலே அடிக்காத குறையா நம்ம சொன்ன இருக்க. இன்னொரு பக்கம் அந்த சிவனாண்டியோடைய பொண்ணுக்கு இப்போ காலேஜ் படிக்கிற வயசு, அவங்கள ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க மூலியமா இந்த உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றாரு நம்ம விக்ரம். ஆனா அங்கதான் ஒரு புத்திசாலி மைண்டை நம்ம இனியும் யூஸ் பண்றாங்க. யாரா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சா அதுக்காக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அதுக்காக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு முக்கியமான இடத்துல உதவி பண்றாங்க. அதுக்கு நன்றி கடனை காட்டுற விதமா, ஐயோ இவங்க நல்லது பண்ணியிருக்காங்களே, இல்லாட்டி நம்ம பொண்ணோட வாழ்க்கை சீர்கழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டி இருந்துகிட்டு உடனே பரவாயில்ல நல்லது ஏதாச்சும் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே எப்படியோடு வர வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாலும் இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டதுனால சிவனாண்டிக்கு தண்டனை கம்மியாக போது, மாயாவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. என்னங்க சொல்றீங்க, மாயாவுக்கு தூக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, அவ பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்சமா சொல்லுங்க, இதான் பண்ணான்னு இல்ல, ஆனா அவ ஆடுற ஆட்டம் இருக்கே, ஐயோ தாங்க முடியல. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அதோட இனியா சீரியல்ல இன்னும் எப்படியெல்லாம் நடந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார்